ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஹரிணி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து கிட்ஸோட ஃபேவரட் இன்ஸ்டன்ட் டோனட் ரெசிபி. எப்படி ஃபியூ மினிட்ஸில் செய்யலான்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் ஒரு பவுலில் வந்து கொஞ்சம் மைதா இல்லாட்டி பிளெயின் ஃப்ளார், அப்புறம் கொஞ்சம் மில்க் பவுடர், அப்புறம் கொஞ்சம் பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்ச் கார்டமன் பவுடர், கொஞ்சோண்டு சுகர், நல்லா ஃபைன் சுகராக எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நான் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணுறேன். அப்புறம் 300 ml to 400 ml மில்க் ஆட் பண்ண போகிறோம். இந்த கன்சிஸ்டன்சி ரீச் ஆகிற வரைக்கும். இது நல்ல லூஸான ஒரு டோவாக தான் இருக்கும் உங்களுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மட்டும் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் கன்சிஸ்டன்சி, பார்த்துக்கோங்க. ஸோ நான் இந்த மிக்ஸை வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு வச்சுக்க போகிறேன். அந்த பைப்பிங் பேக்கை லைட்டாக ஆயில் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வந்து எண்ணெய் இருக்குது. இதை லைட்டாக ஸ்க்வீஸ் பண்ணி இது மாதிரி சிசர் அப்பப்போ எண்ணெயில் முக்கிட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஈஸியாக இருக்கும் அது கீழே ஃபால் ஆகிறதுக்கு. இதை நல்லா ஒரு பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இன்பிட்வீன் உங்களுக்கு ரொம்ப டவுட் இருக்குது, உள்ளே குக்காக இருக்கா இல்லையான்னு தெரியணும்னா ஒரே ஒரு டோனட்டை எடுத்து கட் பண்ணி பாருங்கள், உள்ளே நல்லா குக்காக இருக்கா இல்லையான்னு. ஸோ டெக்கரேட் பண்ணுறதுக்கு வந்து நான் கொஞ்சோண்டு நட்டலால் இதை டிப் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் இன்னொரு பேட்ச் வந்து சுகரும் சினமன் பவுடரையும் மிக்ஸ் பண்ணி அது கூட ரோல் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் அப்படியே ப்ளெயினாக வச்சுருக்கேன் ஆசிட்டஸ். அது மேலே வந்து கொஞ்சோண்டு நட்டலாவை வந்து நான் ட்ரிசில் பண்ணி விடுறேன். அவ்வளோதாங்க. கொஞ்சோண்டு சர்க்கரையும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பர் குவிக் டோனட் ரெசிபி. நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து நம்ம டோனட் ரெடியாக இருக்கும். கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். நான் உங்கள் ஹரிணி ஃபில்டர் ரெசிபி.